நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம பாரதி இருக்காங்கல்ல, பாரதி போய் ரத்தனத்த பார்த்துட்டு வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம போலீஸ் ஸ்டேஷன்லேயே போய் வந்து கேஸ வந்து வாபஸ் வாங்கிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம அறிவு வந்து உண்மைய சொல்லிட்டாரு. அதாவது வாசுவ வந்து ஆக்சிடென்ட் பண்ணி தான் வந்து கொன்னோம் அப்படிங்கிற மாரி உண்மைய வந்து பாரதி கிட்ட சொல்லிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். வெறிகொண்ட வேங்காயா வந்து நம்ம சாரதாவ மீட் பண்ணுறதுக்காக போய்க்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறவங்க சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஹாஸ்பிட்டல்ல வந்து நம்ம துரையும் ஆதியும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில வந்து நர்ஸு வந்து வந்துடுறாங்க. என்ன சார் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இது வந்து ஹாஸ்பிட்டல் நினச்சிங்களா? வேறு எதுவும் நினச்சிக்கிட்டீங்களா? ஒழுங்கு அமைதியாக இருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு போகிறாங்க. அடுத்து வந்து நம்ம துரை வந்து சொல்கிறாரு, மேடம் இங்கே பாருங்கள், இவனுக்கும் எங்கள் ஃபேமிலிக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது. தேவையில்லாமல் வந்துக்கிட்டு இங்கே பிரச்சனை உண்டு பண்ணிக்கிட்டு இருக்கான். இவனை முதல்ல வெளியே போக சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி துரை வந்து சொல்கிறாங்க. உடனே நர்ஸ் வந்து சொல்கிறாங்க, அதான் அவங்க சொல்கிறாங்களே சார், பேசாமல் வெளியில் போங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து நர்ஸ் வந்து போயிடுறாங்க. டக்குன்னு ஒரு ஆள் என்ட்ரி கொடுக்குற மாதிரி காட்டுறாங்க. அதாவது ஒரு டாக்டர் என்ட்ரி கொடுக்குற மாதிரி காட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா அது வந்து நம்ம பாரதியை தான் டாக்டர் வேஷம் போட்டு உள்ளே வர்ற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. உள்ளே வந்துட்டு விறுவிறுன்னு போய்கிட்டே இருக்காங்க. ஆதியை கிராஸ் பண்ணும்போது ஆதிக்கு வந்து தெரிஞ்சிருது, பாரதி இங்கே தான் இருக்காங்க, ஆனால் எங்கே இருக்காங்கன்னு தெரியலையே, அவங்க இங்கே இருக்கிறத வந்து என்னால் ஃபீல் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பாரதி வந்து விறுவிறுன்னு வந்து உள்ளே போயிடுறாங்க. நம்ம ரத்தனத்தை பார்க்குறதுக்கு வந்து ஐசியூ இருக்காங்கல்ல, அதுக்குள்ளே வந்து உள்ளே போயிடுறாங்க. உள்ளே போயிட்டு ரத்தனம் வந்து அந்த மூக்கில் எல்லாம் கவசம் மாதிரியெல்லாம் போட்டுட்டு உள்ளே படுத்துருக்காங்க. அந்த இடத்துல வந்து ஏங்கி ஏங்கி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. மாமா என்னை மன்னிச்சிருங்க மாமா, நானே ஒரு வாழ்க்கையை தேடிக்கிட்டேன், ஆனால் அந்த வாழ்க்கை வந்து எனக்கு சரியாக அமையலை, அதனால் வந்து நான் இப்போ வந்து இந்த வாழ்க்கையை விட்டு போக போகிறேன், தனியாக போக போகிறேன், என்னை மன்னிச்சிருங்க. அது முன்னாடி வந்து உங்களுக்கு உடம்பு சரியில்லை நான் வந்து கேள்விப்பட்டேன், அதனால தான் உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்திருக்கேன் மாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரத்னம் வந்து அமைதியாகவே இருந்துக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து பாரதி கண்டினியூஸாக வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. மாமா என்னை மன்னிச்சிருங்க, உங்கள் பேச்சை கேட்காம நான் போனது தப்பு தான், இருந்தாலும் எனக்கு வேறு வழி தெரியல மாமா. நான் வந்து ஃபஸ்ட்டு வாசுவை வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன், அப்போ வந்து என்னை உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது, நான் நிறைய முறை ஏங்கியிருக்கேன், என் மாமா வந்து என் மேலே பாசமாக இருக்க மாட்டாரா, என்னை வந்து ஏற்றுக்கிற மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நிறைய முறை ஏங்கியிருக்கேன், ஆனால் நீங்கள் எங்களை ஏற்றுக்கிறவே இல்லை. ஆனால் வாசு போன பிறகு என்னை நீங்கள் வந்து பாசமாக பார்த்துக்கிட்டீங்க, ஒரு மாமனார் வந்து இப்படி பார்த்துக்குருவாரா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் வேறு வீட்டில் இருந்தோம்னா அதாவது ஹஸ்பண்ட் இறந்த உடனே வந்து அவங்க மனைவி வந்து துரத்தி விட்டுருவாங்க, ஆனால் நீங்கள் அப்படி பண்ணலை, எனக்கு வந்து வேறு ஒரு திருமணம் பண்ணி வச்சு என்னை வந்து அழகு பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க, அப்படி ஒரு மாமனார் கிடைக்கிறதுக்கு நான் தான் கொடுத்து வச்சுருக்கணும், ஆனால் கடைசியில் நீங்கள் இங்கே வந்து இருக்கீங்களே, எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கு மாமா, தயவுசெய்து எந்திரிங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அவங்க கண்ணீர் துளி வந்து நம்ம அவரோட அதாவது ரத்தனத்தோட கையில் வந்து பட்டுருது. பட்டவொடனே அவர் கையை வந்து லேசாக ஆட்டுறாரு. மாமா எனக்கு தெரியும் நீங்கள் வந்து எந்திரிச்சிருவீங்க, நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்கான ஆள், எந்திரிச்சிருங்க மாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டக்குன்னு பார்த்தா நம்ம ரத்தனம் வந்து எந்திரிச்சிட்டாரு. எந்திரிச்ச உடனேயும், அம்மாடி ரொம்ப நன்றிம்மா, நீ வராமல் போயிடுவியோ நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், இந்த உயிரை வந்து கையில் பிடிச்சிக்கிட்டு இருந்தேன் உன்னை பார்க்கணும்னு சொல்லிட்டு, நல்ல வேளை நீ வந்துட்டம்மா, எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு வந்து துரை வந்து கொல்லி வைக்கக்கூடாதுமா, என்னோடய ஃபஸ்ட்டு பையன் வந்து நான் வந்து ஆதியை வந்து மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டேன், அவர் தான் வந்து எனக்கு வந்து கொல்லி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மாமா என்ன மாமா இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க, அப்படியெல்லாம் பேசாதீங்க, அப்படி எதுவுமே நடக்காது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம இவங்க சொல்கிறாங்க, ரத்தனம் சொல்கிறாங்க. அடுத்து வந்து ரத்னம் வந்து நம்ம பாரதி கிட்ட வந்து ஒரு சத்தியம் கேட்குறாங்க. எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுமா, எக்காரணத்தை கொண்டு ஆதி விட்டு பிரிஞ்சு போக மாட்டேன், ஆதி கூட தான் இருக்கணும்னு சொல்லி சத்தியம் பண்ணி கொடுமா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. எப்படி மாமா இப்படி மனசார வந்து நீங்கள் வந்து அவர்கிட்ட வந்து அவர் கூட சேர்ந்து வாழ சொல்கிறீங்க, நீங்கள் வேணால் மன்னிக்கலாம், நான் மன்னிக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாருமா, இதில் வந்து ஆதி தம்பிக்கு எந்த ஒரு தொடர்பும் கிடையாதுமா, அவருக்கு இப்போ ரீசெண்டாக தாம்மா தெரிஞ்சிருக்கு, அவர் நம்ம எதுவும் நினப்போமோ தப்பாக நினச்சிக்கிறோமோ அப்படின்னு சொல்லி தாம்மா அவர் வந்து உண்மையை சொல்லாமல் இருந்திருக்காரு, தயவுசெய்து அவரை ஏற்றுக்கோமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சத்தியம் கேட்குறாங்க. இல்லை மாமா, இந்த விஷயத்தில் நான் உங்கள் பேச்ச கேட்க மாட்டேன், என்னை தயவுசெய்து மன்னிச்சிருங்க, நான் எங்கேயாவது போகிறேன், எங்கே போகிறேன்னு கூட நீங்கள் வந்து என்னை கேட்காதீங்க, நான் போயிடுறேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு மாஸ்க் போட்டு போயிடுறாங்க. அந்த இடத்துல இருந்து டக்குன்னு போகும்போது பார்த்தா திருப்பி ஆதிக்கு வந்து அவங்க ஹார்ட் வந்து வேகமாக துடிக்குது. பாரதி இங்கே தான் எங்கேயோ இருக்காங்க, எனக்கு உங்களை பார்க்கணும் போல் இருக்க பாரதி, எங்கே இருக்கீங்க சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து டேரெக்டாக வந்து நம்ம பாரதி வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போகிறாங்க. அங்கே வந்து இன்ஸ்பெக்டரை பார்க்குற மாதிரி காட்டுறாங்க. இன்ஸ்பெக்டர் வந்து யாருமா நீ, என்ன வேணும், எதுவும் கம்ப்ளைண்ட்டாக எழுதி கொடுத்துட்டு போமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை சார், நான் வந்து ஆல்ரெடி கொடுத்த கம்ப்ளைண்ட்டை பற்றி தான் பேச வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன கம்ப்ளைண்ட்டு அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும், இல்லை சார் ஆல்ரெடி வந்து ஆதி சாரதா 2 பேர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, நான் தான் பாரதி காணாமல் போயிட்டேன்னு சொல்லியிருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னம்மா விளையாடிக்கிட்டு இருக்கீங்களா, உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் காணாமல் போயிட்டீங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்காங்க, இப்போ என்னடா நீங்கள் நேரில் வந்து அவங்களுக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, எதுக்குமா எங்கள் டயத்தெல்லாம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து போலீஸ்கார் வந்து கோவப்படுறாரு. சாரி சார், என்னை மன்னிச்சிருங்க, எங்கள் வீட்டில் வந்து ஒரு சின்ன பிரச்சனை, அதனால் கோவப்பட்டு நான் வேறு எங்கேயும் போகல, என்னோடய ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் போயிருந்தேன், இப்போ விஷயத்தை கேட்டு நான் வந்திருந்தேன், இதுக்கு வந்து ஆதிக்கும் சாரதாக்கும் எந்த சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியா, சரி போய் நீங்கள் வந்து லெட்டர் பேரில் எழுதி கொடுத்துட்டு போங்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிவிட்டு நம்ம பாரதி வந்து எழுதிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் போலீஸ்காருக்கு வந்து அறிவு கால் பண்ணுறாங்க. சார் நம்ம பிளான் எல்லாம் மண்ணா போச்சு சார், அந்த பாரதியே வந்து உங்கள் மாப்பிள்ளையும் உங்கள் அக்காவையும் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு லெட்டர் எழுதி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க.
யோ என்னையா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அறிவு வந்து ஆச்சரியப்படுறாரு. ஆமாங்க இதான் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, சரி நான் வர்ற வரைக்கும் அவளை அங்கேயே வச்சிரு, நான் வந்து பேசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து போலீஸ்காரங்க வந்து நேரம் கடத்திக்கிட்டே இருக்காங்க. டக்குன்னு பார்த்தா அறிவு வேற வந்துடுறாரு. வந்த உடனேயும் என்னம்மா பாரதி இங்கே வந்து கேஸை வாபஸ் வாங்கன்னு வந்திருக்கேன்னு சொன்னாங்க, நன்றிம்மா வாமா வீட்டுக்கு வாமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நீங்கள் கிளம்புங்க நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன பாரதி என்ன இருந்தாலும் ஆதி மேலே எங்கள் அக்கா மேலேயும் பாசம் இருக்குது போலே, அப்போனா வா வீட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் தேவையெல்லாம் பேசாதீங்க, என்னால் யாரும் கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியா சரி போகிறது போகிறேன், இன்னொரு உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன உண்மை அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனேயும், அதாவது வாசுவோட இதயத்தை தானே ஆதிக்கு மாற்றி வச்சுருக்காங்க, அது மட்டும் தானே உனக்கு தெரியும். ஆனால் அந்த இதயத்துக்காக வாசுவை கொலை பண்ண சொன்னதே எங்கள் அக்கா தான், அது உனக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே பாரதி வந்து பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே, நீ நம்பலைன்னா போய் எங்கள் அக்கா கிட்ட கேளு, சாரதா தான் இதுக்கெல்லாம் பிளான் போட்டு கொடுத்தா, நீ போய் எங்கள் அக்கா கிட்டே போய் கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே கோவப்பட்டு நம்ம பாரதி வந்து விறுவிறுன்னு வந்து சாரதா கிட்ட போகிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.